ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சிறிய குழந்தைகளாக இருக்கிறதான பொழுது இரட்சிப்பு என்பதை குறித்துதான எந்த ஒரு அறிவும் ஒரு தெளிவும் இல்லாத நாட்களில் நாம் வாழ்ந்ததுண்டு. அதை குறித்து போதிக்கப்பட்ட ஞாபகம் கூட ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய பயமும் பக்தியும் ஏராளமாகவே நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டிருக்கும். ஆனால் இன்று அப்படி அல்ல. ஒரு சாதாரண சிறு பிள்ளை கூட இரட்சிப்பை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார்கள். எவன் ஒருவன் தன்னுடைய அந்த இயலாமையை உணர்ந்தவனாக தன்னை பாவி என்று அறிக்கை பண்ணி தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு அதிலிருந்து தன்னால் விடுதலையாக முடியாது என்பதை உணர்ந்தவனாக இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தம் ஒன்றே தன்னை மீட்க வல்லது என்று அவன் அறிக்கை பண்ணி இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு மீட்பு நிச்சயம். நாம் கிறிஸ்தவ மதத்தில் இருப்பதால் மதத்திற்கும் இரட்சிப்பிற்கும் உள்ள வேறுபாடு பல அநேகருக்கு புரிவதில்லை. இரட்சிப்பு என்பது ஒரு பெரிய ஒரு மனமாற்றம். அது மனதில் துளிர் விடுகிறதான ஒரு விடுதலையான ஒரு உணர்வாகும். இதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மாத்திரம்தான் தர முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு விசுவாசத்தால் அந்த விடுதலையை எவனும் ஒருவன் பெற்றுக்கொள்கிறானோ அவன்தான் இரட்சிப்பை பரிபூர்ணமாய் சுதந்திரித்துக் கொள்கிறான். ஆனால் இந்த சம்பவத்துடன் இரட்சிப்பு ஒரு நாள் முடிந்து போவதில்லை. அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆரம்பம் என்பதை முக்கியமான ஒரு காரியமாகும். அன்றிலிருந்து ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரைக்கும் அல்லது நம்முடைய மரணம் வரைக்கும் நாம் இரட்சிப்பில் வளர வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த இரட்சிப்பானது நம்முடைய வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே காணப்படுகிறது. நாம் வாசித்து கேட்ட வேத பகுதிக்குள்ளாய் கடந்து வருகிறதான பொழுது அங்கே சகையு அரசாங்கத்திற்காக வரி வசூலிக்கிற ஒருவன். அதிகளவு வரிய மக்களிடத்திலிருந்து அவன் பெற்றபடியினால் மக்களிடத்திலிருந்து வெறுப்பை சம்பாதித்தவனாக மக்களால் உதாசீனம் செய்யப்பட்ட இந்த சகையு மக்களுடைய மனதை கவர்ந்து கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண விரும்புகிறான். அவன் குள்ளனானபடியால் காட்டத்தில் மரத்தில் ஏறி ஒளிந்திருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் இயேசுவோ அவனுடைய இருதயத்தை கண்டார். அவனுக்குள்ளிருந்த அவனை சகைவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். சரியாக அந்த மரத்தின் கீழே நின்று அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு கூட அவனுடைய வீட்டுக்குள்ளும் பிரவேசிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அவனை சீக்கிரமாக இறங்கி அவரை சந்தோஷத்தோடு அழைத்து சென்றான். மக்கள் விடுவார்களா முறுமுறுத்தார்கள். சகையு நின்று இயேசுவை நோக்கி பார்க்கிறான். ஒரு அறிக்கை செய்கிறான். தன்னுடைய ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுப்பதாகவும் யாரிடமாவது நான் அநியாயமாக நான் வாங்கினதுண்டானால் 4 மடங்காக நான் திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இதை சகையுவுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? சகையுனுடைய இருதயம் இப்படிப்பட்ட மனம் மாற்றத்திற்கான ஒரு அடையாளம் என்னவென்று சொன்னால் அதான் ஒரு பெரிய ஒரு புதிதான ஒரு இரட்சிப்பு. அவனுடைய மனமாற்றத்தால் அவனுடைய வீட்டுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. இந்த மனமாற்றம் நாட்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இரட்சிப்பு என்பது ஒரே நாளில் முடிந்து போவதல்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை பரிந்தும் ஒவ்வொரு நாட்களும் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்துவை போல மாறுகிறதான ஒரு வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் அவரில் இருந்த சுபாவங்கள் நம்மில் வெளிப்படுகிறதான ஒரு வாழ்க்கை தான் இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக இந்த காலை பொழுதிலே தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு இரட்சிப்பு உள்ளான இருதயமானது ஒரு புதிதாக்கப்பட்ட ஒரு மனுஷனாக நான் வாழ விரும்புகிறேன். ஒரு சகைவை போல என்னை தெய்வ சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்மை காண வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த இரட்சிப்புக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக கர்த்தர் பரிபூர்ணமான இரட்சிப்பை கொடுப்பார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. தகப்பனே,
ஒரு சகைவு போல் ஆண்டவரே நாங்களும் மனமாற்றம் அடைந்து ரட்சிப்பையும் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய விடுதலையும் பெறுவதற்கு தகப்பன காலை பொழுதில் யாவருக்கும் கிருபையில் கொடுப்பீராக. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக வாழ்க்கையிலான ஒரு புதிய ஜீவனுக்குள்ளாய் பிரவேசிக்கத்தக்கதாக ஒரு பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை, மனமாற்றத்தை, ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.